ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆண்டு தை அமாவாசை எப்போ வருது, அதோடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அமாவாசைகளில் ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்சி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்கள் மிகவும் முக்கியமானது. வருஷம் முழுவதும் அமாவாசை நாளில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த 3 அமாவாசையில் விரதம் இருந்து பித்ருக்களை வழிபாடு செய்தாலே நன்மை கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு தை அமாவாசை பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அன்னைக்கு காலையில் அமாவாசை திதி 8:05 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி அதிகாலை 4:28 மணிக்கு அமாவாசை திதி முடியுது. அமாவாசை திதி பிப்ரவரி 9ஆம் தேதி காலையிலேயே தொடங்குறதால காலையிலேயே நீராடி முன்னோர்களை வழிபடுவது நல்லது. திதி கொடுக்க நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள்ள திதி கொடுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு ஸ்நானம் தானம் செய்வதன் மூலம் பித்ரு தோஷம், காலசர்ப தோஷம், சனி தோஷம் நீங்கும். அதே நேரத்தில் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் அழிந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த தை அமாவாசை அன்னைக்கு சில விசேஷ காரியங்களை செய்தால் உங்கள் துக்கங்கள் பிணிகள் அனைத்தும் விலகும். இந்த நாளில் விரதம் இருந்து பித்ருக்களை வழிபட்டால் பித்ரு தோஷம் நீங்குவதோடு உங்கள் வாழ்வில் அமைதி, செல்வம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். மேலும் அமாவாசை அப்படிங்கிறது சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் இணையும் நாள் ஆகும். எனவே இந்த தினத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் கண்டிப்பாக அது வெற்றியடையும். எனவே தை மாத அமாவாசை தினத்தில் பித்ருக்களை வழிபாடு செய்து வாழ்வில் சகல நன்மைகளும் பெறலாம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.